ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். வாக்கு போல ஏதுமில்ல, அவசியம் நாங்க வாக்களிப்போம், ஒரு வாக்கும் வீணாகாது. ஆஹா, நம்ம இளைஞர்கள் காட்டுற உற்சாகத்துக்கு என்னோட நன்றி. உற்சாகம்னா இப்படித்தான் இருக்கணும். நண்பர்களே வணக்கம். உங்க எல்லாரையும் வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு வாக்கும் வீணாக்காதீங்கன்ற முழக்கத்தை செய்யறத கேட்டீங்க இல்லையா நண்பர்களே? இப்போ நாம கிஷோர் வீட்டுக்கு போலாம். தபால் ஓட்டை பத்தி நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பத்தி எல்லாம் கிஷோர் சொல்ல போறாரு. அத பத்தி தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு? அப்போ வாங்க போலாம். நான் இந்தியன், எனக்குள்ளே இந்தியா, நான் வலிமையானவன், எனக்குள் வலிமை இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் கண்ணு. எல்லோரும் ஓட்டு போடணும்னு பிரச்சாரம் பண்ற தீவிரத்துல நீ யாரோட செருப்பியோ மாட்டிட்டு வந்திருக்க பாரு. ஐயோ அம்மா, நான் என்ன பண்றது? ஆண்டி ஆண்டி, நான் போட்டிருக்க செருப்பு புதுசா இல்ல பழசான்னு பாருங்க. கிண்டல் எல்லாம் இருக்கட்டும் ரவி. தேர்தல்ல அவசியம் ஓட்டு போடணும்னு இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட சொன்னேன்? ஒரு ஓட்டு கூட யாரும் போடாம விட்டு போக கூடாது, புரியுதா? உனக்கு நிச்சயமா தோணுதா கிஷோர்? நாம ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட தவறாம ஓட்டு போடணும்னு சொல்றோம்னு வச்சுக்கோயேன். அப்போ ஒரு ஓட்டு கூட விட்டு போகாதுன்னு சொல்றியா? ஆமாப்பா, ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர்கிட்ட இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினா அது ரொம்ப பெரிய சங்கிலியா தொடரும். நீ சொல்றது சரிதான். ஆனா என்னுடைய அக்கா மகன் தீபக் ராணுவத்துல இருக்கான். நீ எல்லை பகுதியில் இருந்தா என்ன, உன்னோட வாக்குச்சாவடிக்கு வந்து அவசியம் ஓட்டு போட்டுட்டு போன்னு சொல்ல போறேன். ரவி, அவன் எதுக்கு இங்க வரணும்? இருக்கிற இடத்துல இருந்தே அவன் ஓட்டு போடலாமே. என்ன சொல்ற நீ? விளையாடுறியா? நிச்சயம் முடியும். ETPBS எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம், அதாவது மின்னணு முறையில அனுப்பப்படுற தபால் வாக்கு வசதி மூலம் இது நிச்சயம் நடக்கும். இது போஸ்டல் பேலட் மூலமா வாக்களிக்க ஒரு வழி, புரியுதா? கிஷோர், இந்த மின்னணு தபால் ஓட்டு பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லேன். நண்பா, முப்படையில் பணிபுரிபவர்களுடன் கூடவே பார்லிமெண்டரி போர்சஸ், அதாவது CRPF, BSF, ITPBA சேர்ந்தவங்க, பிற மாநிலங்களில் பணிபுரியும் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், வெளிநாட்டு தூதரகங்களில் பணிபுரியும் இந்திய அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் போன்ற எல்லோரும் இந்த ETPBS போஸ்டல் பேலட் வசதியை பயன்படுத்த முடியும். இவங்களை நாம சர்வீஸ் ஓட்டர்னு சொல்றோம். சர்வீஸ் ஓட்டரா? ஆமா, பணியில இருக்கிற வாக்காளர் படிவம் 2 நிரப்பி அவங்க யூனிட் அல்லது ரெக்கார்ட் ஆபீசர் கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வாக்காளர் சர்வீஸ் ஓட்டர்னு பதிவு செய்யப்படுவாங்க. அப்புறம் மின்னணு தபால் வாக்கு மூலம் அவங்க விரும்புற வேட்பாளருக்கு ஓட்டளிக்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் இதுக்காகவே மின்னணு முறையில வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அதுல இவங்க வாக்களிக்க தபால் வாக்குச்சீட்டும் இருக்கும். அவங்க தேர்ந்தெடுக்க விரும்புற வேட்பாளர் பெயர் டிக் செய்யறாங்க. அப்புறம் ஒரு அட்டஸ்டேஷன் படிவத்தை நிரப்பி கையெழுத்து போட்டு அனுப்புறாங்க. அதுல அவங்க கமாண்டிங் அதிகாரி அட்டஸ்ட் செய்வாரு. அதுக்கப்புறம் உடனடியா சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு அதை அனுப்புறாங்க. இப்படி செய்யறதுனால தபால் மூலமா அனுப்புறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை குறைச்சிடுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் உரிய சமயத்துல பதிவாகிறதும் அதை சரியான நேரத்துல அனுப்பி வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். சூப்பர்பா. நம்ம நாட்டுல நடக்கிற தேர்தல் நடைமுறை பத்தி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமைப்படுறதுக்கான விஷயம் தான் ரவி. தேர்தல் நாள் அன்னைக்கு அத்தியாவசிய பணிகள்ல இருக்கிறவங்க எப்படி தங்களோட வாக்க பதிவு செய்யறாங்க? மாற்றுத்திறனாளி சகோதரர்கள், மூத்த குடிமக்கள், இவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற தபால் ஓட்டு வசதி பத்தி தெரிஞ்சா இன்னும் அதிகமா சந்தோஷப்படுவ. அப்படியா? சரி சொல்லுங்க கேப்போம். எனக்கு நாடக சபாவுக்கு போகணும், நேரம் ஆகுது. அங்க இன்னும் பல தகவல்கள் கிடைக்கும். அண்ணே 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 அண்ணே, ஓ, எனக்கு இது புரியல அண்ணே, ரொம்பவே குழப்புதண்ணே. என்ன குழப்பம்?
அவசிய பணியினிலே இருக்கிற டாக்டர்களும் பஸ் ரயில்வே டிரைவர்களும் எப்படி வாக்களிப்பாங்க, எங்கே வாக்களிப்பாங்க? அவங்க வாக்கெல்லாம் வீணாகுமா? சொல்லு சொல்லு சொல்லுங்கண்ணே. சொல்றேன். கொஞ்சம் அறிவு திரைய திறந்திடண்ணே. தேர்தல் பணியில இருக்கிறவங்களும் தபால் வாக்கை அளிக்கத்தான் இருக்குது வசதி அண்ணே, நல்லா இருக்குது வசதி அண்ணே. தெரிஞ்சுக்கண்ணே, நீங்க தெரிஞ்சுக்கண்ணே. தேர்தல் பணியில இருக்கிறவங்க பயிற்சி காலத்துல நோடல் அதிகாரி கண்காணிப்புல தபால் வாக்கை அளிக்கிற வசதி இருக்கு அண்ணே. இன்னும் கேளண்ணே, அத்தியாவசிய பணியில இருக்கிற வாக்காளருக்கு சிறப்பு வாக்கு சாவடியும் வசதியும் இருக்கு அண்ணே, வசதியும் இருக்கு. புரிஞ்சிச்சா? புரிஞ்சுது. நல்லா சொன்னீங்கண்ணே, நல்லா சொன்னீங்கண்ணே. இப்போ இதுக்கு நீங்க சொல்லுங்க. அத்தியாவசிய பணியாளருக்கு இருக்குது வசதி வாக்களிக்க. ஆனா எனக்கு இத சொல்லுங்க, நடமாட முடியாத மாற்று திறனாளிக்கு என்னதான் இருக்குது வசதி? 80 வயசுக்கு அதிகமான முதியோருக்கு என்னதான் இருக்குது வசதி? இவங்கெல்லாம் வாக்களிக்க என்னதான் இருக்குது வசதி? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. வீணாவதை தடுக்கிறதுக்கு என்னதான் இருக்குது வசதி? அப்படியா? சரிதான், நல்லா தெரிஞ்சிக்கலாம். இதையும் புரிய வச்சிடலாம். இதுக்கும் இருக்குது வசதி, இதுக்கும் இருக்குது வசதி. வீட்டில் இருந்தே தபால் வாக்கு போடுற வசதியும் இருக்கு. கேளுங்க நல்லா கேளுங்க, கேளுங்க நல்லா கேளுங்க. 40% மேலே குறையுள்ள நம்ம மாற்றுத்திறனாளி நண்பர்கள், 80 வயதுக்கு அதிகமான முதியவங்க ஹோம் ஓட்டிங் வழியா வாக்களிக்க இருக்குது நல்ல வசதி. இருக்குது அண்ணே நல்ல வசதி, இருக்குது அண்ணே நல்ல வசதி. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க, இதையும் புரிஞ்சு வச்சுக்கங்க. இதுக்கும் இருக்குது வசதி அண்ணே. நீங்க கேட்டதுக்கு இதுக்கும் இருக்குது வசதி அண்ணே. இது மாதிரியான வாக்காளர்கள் ஃபார்ம் 12D, ஆமாங்க, ஃபார்ம் 12D மூலமாக தங்களோட தொகுதி தேர்தல் அதிகாரி கிட்ட விண்ணப்பிக்கணும். அவங்க பகுதி BLO, அதாவது பூத் லெவல் ஆபீசர், நேராக வந்து இந்த ஃபார்ம்களை வாங்கிட்டு போவாங்க. தேர்தல் அதிகாரி ரிட்டர்னிங் ஆபீசர் இத ஒப்புதல் செய்ததும் வீட்டுக்கு வர்றதுக்கான தேதியை அதிகாரிகள் தெரிவிப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட வாக்க பதிவு செய்யறதுக்கு தேர்தல் அதிகாரி, பாதுகாப்பு படையினர், கேமராமேன், தேர்தல்ல போட்டியிடுகிற வேட்பாளர்களோட ஏஜென்ட்டுகளும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டிலேயே வாக்குச்சாவடி அமைக்கப்படுது. அப்புறம் தபால் வாக்கு மூலமாக சுலபமா, சுகமா, பாதுகாப்பா நீங்க வீட்டிலிருந்தே உங்க வாக்கை பதிவு செய்யலாம். அப்புறமா இந்த வசதியை பயன்படுத்துற வாக்காளர் வாக்குச்சாவடியில திரும்ப வாக்களிக்க முடியாது. இப்படித்தான் இந்த தேர்தல் திருவிழா நடக்குது. அண்ணே அண்ணே, சட்சம் செயலியை அண்ணே, சட்சம் செயலியை அண்ணே நீங்க விரைவா டவுன்லோடு செய்யுங்கண்ணே. தேர்தல் நடைமுறைகளை மிக எளிமையா தெளிவா கையில வச்சு தர்றப்போ தேர்தல்ல பங்கேற்கிறது மிக எளிமையா இல்லாம வேறபடி இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணே, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. அப்போ கேட்டிங்களா நண்பர்களே, தேர்தல்ல வாக்குப்பதிவு தொடர்பான விழிப்புணர்வு, மாற்றுத்திறனாளி உறவுகள் மற்றும் மூத்த குடிமக்கள் இவர்களுக்கு வழங்கப்படுற வீட்டிலேயே வாக்குப்பதிவு செய்யற வசதி பற்றிய முக்கியமான தகவல் பத்தி இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் சொல்றத இப்போ கேட்கலாமா? सीनियर सिटीजन्स के बारे में हम लोग மூத்த குடிமக்கள் விஷயத்துல தேர்தல் ஆணையம் மிகவும்
அக்கறை காட்டுது. அவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் 80 வயதுக்கு மேலான வாக்காளர்கள் அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் மூலமா இவர்கள் அனைவரும் நிச்சயம் வாக்களிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இவர்கள் தங்கள் இல்லங்களில் இருந்தே வாக்களிக்க நினைத்தா அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. வேட்பாளர்கள் மனு தாக்கல் செஞ்ச பிறகு வேட்பு மனுக்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டு இறுதி வேட்பாளர்களை முடிவு செய்த பிறகு இந்த மூத்த குடிமக்களுக்கான 12D படிமங்கள் அளிக்கப்படுகின்றன. இந்த 12D படிமங்களை நிரப்பி கையெழுத்திட்டு கொடுத்த பிறகு இந்த மூத்த குடிமக்கள் தங்கள் இல்லங்களில் இருந்தே வாக்களிக்கலாம். இதே போல மாற்றுத்திறனாளிகளும் தங்களுடைய இல்லங்களில் இருந்தே தங்களின் வாக்கை பதிவு செய்யலாம். அதனால நண்பர்களே, இந்திய தேர்தல் ஆணையகம் தேர்தலை சுலபமாகவும் வசதியாகவும் மக்கள் வாக்களிக்கிற வகையில ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. எல்லாருடைய வசதியையும் மனசுல வச்சுட்டு தான் இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க கணக்கெடுப்பின்படி நாட்டுல 96 கோடியே 88 லட்சம் வாக்காளர்கள் தங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. அவர்கள்லயே 88,85,000 பேர் மாற்றுத்திறனாளிகள், 1 கோடியே 85 லட்சம் பேர் 80 வயதுக்கும் அதிகமான மூத்த குடிமக்கள், 2,38,000 பேர் 100 வயசுக்கும் அதிகமானவங்க இருக்காங்களாம். நான் தங்கவேல் பேசுறேன். எனக்கு 80 வயசு ஆகுது. ஹோம் ஓட்டிங் ஃபெசிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் எங்களை மாதிரி மூத்த குடிமக்களுக்கு இருக்குங்கிறது ஒரு மிகச்சிறந்த விஷயம். இனி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நானும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க போறேன். என் பேர் அமுதா. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. 40% மேலே இருக்கிற என்ன மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு போஸ்டல் பேலட் மூலமா வாக்குப்பதிவு செய்யற ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. இதன் மூலமா நாங்க வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க முடியும். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும்னா அதுக்கு என்னுடைய மாற்றுத்திறனாளி சான்றிதழை சமர்ப்பிக்கணும். நண்பர்களே, இந்த நாட்டின் வாக்காளர்கள் கிட்ட வாக்குப்பதிவு தேர்தல் நடைமுறைகள் தொடர்பான சரியான தகவல்களை எல்லார்ட்டையும் கொண்டு சேர்க்கறது தான் எங்களோட லட்சியமே. தபால் ஓட்டு தொடர்பாக மேலும் அதிகமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தோட இணையதளம் eci.gov.in போய் பார்க்கலாம். இல்லனா ஹெல்ப்லைன் நம்பர் 1950 அழைத்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இந்திய தேர்தல் ஆணையத்தின் முதன்மை செயலாளர் NN புத்தூலியா அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். जब मतदाता पोलिंग बूथ तक पहुंचकर मतदान करने में असमर्थ हो, வாக்காளர்கள் வாக்குச்சாவடி வரை சென்று வாக்களிக்க முடியவில்லை என்றால் வாக்குச்சாவடியே வாக்காளர்களை தேடி வந்து அவர்களுடைய வாக்கை பதிவு செய்யும்படியா வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு தபால் ஓட்டு மூலம் வாக்களிக்கும் உரிமை தேர்தல் ஆணைய கையேடு 1961 கீழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் மேலாண்மை சட்டம் 2019 படி சில விசேஷ காரணங்களால் தபால் ஓட்டு பேப்பர் வாக்குச்சீட்டு மூலமாக பதிவு செய்யும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தபால் வாக்குச்சீட்டு மூலமாக வாக்களிக்க 80 வயதுக்கு மேலான முதியவர்கள், 40% அதிகமான குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள், அத்தியாவசியமான பணிகளில் இருப்பவர்கள் மற்றும் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என இந்த 4 வகையான வாக்காளர்களுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இப்போ உங்களுக்கான கேள்வி. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 80 வயதுக்கு மேலான மூத்த குடிமக்களுக்கு வீட்டிலேயே வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்களிப்பு முறை வசதிக்காக எந்த விண்ணப்ப படிவம் பயன்படுத்தப்படுகிறது? உங்கள் பதிலை உங்கள் முழு பெயர் அப்புறம் முகவரியோட திங்கட்கிழமைக்குள்ள வாட்ஸ்அப் எண்ணில் எங்களுக்கு அனுப்பலாம். எங்கள் வாட்ஸ்அப் எண் 9999031950. சென்ற வார நிகழ்ச்சியின் வெற்றியாளர் பாலகிருஷ்ணா, நர்சம்பேட், வாரங்கால் மாவட்டம், தெலுங்கானா. விடை MCMC மீடியா சர்டிபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி. வெற்றி பெற்ற நேயருக்கு எமது வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்கள் எல்லோரிடமிருந்தும் விடைபெறுவதற்கான நேரம் இது. விடைபெற அனுமதி தருவீங்கல்ல? இதே நாள் இதே நேரம் வேற ஒரு முக்கியமான விஷயத்தோடு சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.